கணக்கு போட தெரியாதவன் கசவன். சிங்கிள்ஸ் வர சொல்லு என் கூட யாராவது. நேராக ட்ராக் உள்ள போகிற யாராவது ரேஸுக்கு வர சொல்லு. ஆ ஆஹா, அந்த சவுண்டை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. ஏன் அந்த பொண்ணு அழகாக இருக்கு? யாரா அந்த பொண்ணு? இப்போ அந்த கேஸ்டல் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஓ, ஸ்கூல் கேர்ள்ஸா? ஸ்கூல் கேர்ள்ஸ்னால் 18 வந்தால் தான் நான் பார்ப்பேன். 18+ மாதிரி தான்டா இருக்கு அந்த பொண்ணு. 14 வயசு தானே. ஐயோ, நம்ம 18+ தான் பார்ப்பேன் நான். சாரி. பார்த்தா கிளப்பிட்டான், குத்தி கிளப்பிட்டான். யா, ஏதோ சம்பவம் ஆகிட்டு இருக்குது கைஸ். என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு புரியல. செயின் கட் ஆகிடுச்சா? நீங்கள் வந்து படுத்துட்டு இருந்தான் கைஸ். இதான் எம்எம்ஆர்டி. சும்மா என் தம்பி ட்ராக் ஓட்டுறேன் நான் இன்றைக்கி அப்படியே பார்க்க வந்தேன். மணி இந்த ரோட்டெல்லாம் எவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுமா எனக்கு. சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் இந்த ரோட்டில் வந்து ட்ரேஸ் பார்க்க வரும்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இந்த ரோட்டில் வரேன். இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுவானுங்க பசங்க. ஹாய், வெறித்தனமாக இருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ ஞாபகம் வருது. அதெல்லாம் ஒரு காலம். கணக்கு போட தெரியாதவன் கசவன். தேங்க்யூ. என் தம்பி ஓட்டி முடிச்சிட்டான். சும்மா போயிட்டு அப்படியே பார்த்துட்டு 3 மணிக்கு ஒரு ரேஸ் இருக்கான். எமகா ஓடுது. அப்படியே போய் பார்த்துட்டு அதை அப்படியே வர வேண்டியதான். மேடையில் காலம் ட்ரான்ஸ்லாப் ஒன்று நிற்குது. ஹோண்டா ட்ரான்ஸ்லாப் தான் கைஸ் ஓட்டி பார்க்கணும். டெஸ்ட்டே தரமாட்டேன்ட்டானுங்க எனக்கு அசிங்கமாக. என் தம்பிக்கு ஃபோன் அடிப்போம். பணம் துட்டு மணி காசு, பணம் துட்டு மணி. உள்ளே வந்து விட்டேன் அண்ணன். உள்ளே வந்துட்டேன்டா. இங்கே கேஃபேட்டேரியா இருக்குல்ல, வா இல்லைண்ணா உள்ளே வந்துடு. வண்டி எடுத்து ட்ராக்லேயே வந்துட்டா. கட் பண்ணிட்டான். அசிங்கம், மானக்கேடு இதெல்லாம். சீவை வரன்ட்டான். ஹாய், சிங்கிள்ஸ் வர சொல்லு என் கூட யாராவது. நேராக ட்ராக் உள்ள போகிற யாராவது ரேஸுக்கு வர சொல்லு. யாராவது கூப்பிடு. இப்போ நான் ஓட்டி ஆகணும் உடனே. எங்கே இருக்கு வண்டி? யார் வண்டி? வண்டி எங்கே நிப்பாட்டுறது? வண்டி பார்க்கிங். நான் உள்ளே நிப்பாட்ட முடியாதா? பெண்களே இல்லை வெளியே விட்டுறேன். எதாவது நோண்ட மாட்டாங்களேங்க. ஏதாவது சாப்பிட்றியா? காஃபி எதாவது கூட. அங்கே ஒரு ஃபிகர் இருக்குது, சூப்பராக இருக்குது. சிக்ஸே இல்லை. சிக்ஸ்லாம் ஓட்டுவாங்களா? சிக்ஸ் ஓட்டமாக எனக்கு கூப்பிட வேண்டியதானடா. நீங்கள் எல்லாம் முடிஞ்சது. டேய், நான் காலைல இந்த கால் வழியில் கொஞ்சம் அவசியப்பட்டுருக்கேன். நான் வண்டி வாங்க போகிறேன்டா பாப்புக்குட்டி. என்ன உள்ளே விடுவானா? ஷூ போட்டுருக்கீங்களா? ஷூலாம் போட்டுறேன். கால் வலி எனக்கு. போதே, ஐயோ போதே. இங்கே ஒன்று வருதே. ஃபுல்லாக தாய்லாண்டில் இந்த கார் தான்டா தம்பி. ட்ரிப்புக்கு வண்டி வாங்கணும்டா. நான் வண்டியை சும்மா பார்க்க தான் வந்தேன். வண்டி சரியில்லாமல் ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்கேன் நான். வரமாட்டேங்க. ஆனால் அந்த ஃபிகரை வலிக்கிறான் அவன். ஐடி கிடின்ட்டு. ஓகே பார்க்காத. நீ என் காதில் ஹெட்செட் வச்சுருக்கேன், கேட்கல. என்ன வலிக்கு என்ன நோண்ட மாட்டானுங்கடா. நோண்ட மாட்டாங்க. என்னை பார்த்தாலே தெரியும் அவனுக்கு. ஹெல்மெட்லாம் போட்டிருக்க ரைடர் போல் அவருன்னு. எனக்கு வீட்டில் புரியலடா. இதை தாண்டி உங்களால் போக முடியாது. எதனா பண்ணி ட்ராக்குள்ளே கூட்டின்னு போடா. என்னடி எனக்கு போக மாட்டாங்கண்ணா. இப்போ ரேஸ் நடக்க போகுது பாப்புக்குட்டி. எனக்கு வண்டி வெறியாகவே இருக்குது தெரியுமா உனக்கு அந்த கதை? தெரியுதுண்ணா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வண்டி மேலே ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா லைட்டாக எனக்கு. விட மாட்டாங்க. இதுக்கு மேலே டாக் இருந்தால் தான் உள்ள விடுவாங்க. இங்கேருந்தே பார்க்கலாமா? இங்கேருந்தே பார்க்க முடியாது. ஸ்டார்ட் வரைக்கும் பார்க்கலாம். ஸ்டார்ட் வரைக்கும் இருக்குது. ரேஸ் ஆரம்பிக்க போதா? நீ 5 என்னம்மா? இல்லை எல்லாம் எங்கே இருக்காங்க. ஆல்த பஸ் மட்டும் சொல்லிட்டு எங்கே இருங்க. போயிட்டு யாருக்கு?
சிங்சாங் சிங்சாங். ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறானுங்க? ஹெல்மெட் கேமரா போட்டிருக்கிறதுனால போல். இவங்க ஒரு ஆட்டிடியூடில் இருப்பாங்க. இவங்களாம் எப்படின்னா இவங்களாம் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸு. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கைஸ் ஒரு அடுத்த பீக்கில் இருப்பாங்க இவங்களாம். அது ஒரு வைப்பு. இவன் என்னை திரும்பி பார்க்குறான். நம்ம சிரிச்சாலும் சிரிக்க மாட்டான். இவனுங்க ஒருத்தனுங்க கேமரா மாட்டுன்னு வந்துடுவானுங்க அப்படின்னு நினைக்கிறான் போல். நினைக்கிறாரு இல்லை பெருமையாக நினைக்கிறாரு. மறுபடியும் பார்க்குறான், ஆனால் சிரிக்க மாட்டான். ரேஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். என்னடா நகரணுமா? ஸ்டேஷன் இருக்கும்போது உள்ளே போயிட்டுனா என்ன பண்ணுவாங்க? என்ன முடிச்சு விட்ருவாங்க. கூட்டின்னு போய் என்ன ஊர் உரிப்பானல வண்டி போகும்போது குறுக்கில் வர நாயை வண்டி போகும்போது இந்த கௌஷிக் வந்தான் உள்ளே போயிட்டா. அவர் கௌஷிக் கொடுத்தோம் போகிறான் யார் அவன்? அனந்த் ஓட்டுறானாடா? என்ன யார்? என்ன வண்டி இது? ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து ஆர்சி 300 to 400 ஆர்சி தானே இதெல்லாம்? ஆர்சி 3 R3 ரெண்டு வண்டி வரும். ஓ கலந்து விட்றானுங்களா? R3 தானே ட்ராக்கில் அடிக்கும். R3 அடிக்கும். பிரதீப் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்காப்புல. யார் அவர் பிரதீப்? அவர் ஈவினிங்காக என் கூட ரேஸ் ஓட்ட சொல்லி வீட்டுக்கு வந்து. என்னடா என் கூட யாருமே போட மாட்டாங்க? யாரா பிரதீப்? பெரியாளா? இல்லை அவர் கொஞ்சம் வயசான ரைடரு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ ரொம்ப ஃபார்மில் வந்திருக்கா. ஓகே, சும்மா ஃப்ரெண்ட்லி ரேஸ் தான். வேண்டாம், விட்டாருனா நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். முடிச்சு விட்டாருனா நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். சரி, R3 வந்து ட்வின் சிலிண்டராச்சு. ஆர்சி கிட்ட நிற்குமா? இப்போ இந்த கிளைமேட்டுக்கு முடிச்சு விட்ருவாங்க. ஆர்சி பிக்கப் இருக்கும்ல? பிக்கப் இல்லை, இந்த கிளைமேட்டுக்கு வந்து அது சீக்கிரமாக ஹீட் ஆகாதுல்ல. அதனால் ஆர்சியோட ஒரு மெயின் ப்ராப்ளமே வந்து ஹீட் ஆகிறது தான். ஓவராக ஹீட் ஆகும். இப்போ வந்து அது ஹீட் ஆனால் அது வந்து ஏதோ இது போடும் இல்லைடா. ஹீட் ஆனால் அந்த உள்ளே வந்து இது போடும், ஐஸ் க்யூப்ஸ் போடுவாங்களாமே. அந்த அதில் போடக்கூடாது, பிடிச்சிருவாங்க. ஆர்சியில் R15 பண்ணுவானுங்களே ட்ராக்கில். அதெல்லாம் முதல்ல அதெல்லாம் வந்து கூதல், அதெல்லாம் பண்ணக்கூடாது. கூதல் அதெல்லாம். ஆனால் பண்ணுவானுங்க தானே அதெல்லாம். பண்ணுறானுங்க இருக்காங்க, பண்ணால் பிடிச்சி விட்ருவாங்க. நேர்மையாக ஓட்டணும், நியாயமாக ஓட்டணும். ஆனால் இதில் ரேடியேட்டரில் கூலண்ட்லாம் இருக்கும்ல? தண்ணி தானா? டிஸ்டர் ட்ராக்கில் கூலண்ட் கிடையாதுல்ல. ஆக்சுவலாக கைஸ் என்னென்னா வண்டி வந்து நான் சொன்னேன் வீடியோவில், என்னென்னா வண்டி கூலிங் கம்மியாக இருந்தால் தான் நல்ல ஃபார்ம்லேயே இருக்கும் வண்டி. அதனால தான் கூலண்ட்டை டாப் பண்ணி ஓடுவேன். அது கூலிங் சிஸ்டம் ப்ராப்பராக இல்லைன்னா வந்து வேலைக்கு ஆகாது. இதில் வந்து டிஸ்டில் வாட்டர் ஊற்றி ஊட்டுவானுங்க வண்டியில். ஏன்னா வந்து இதில் வந்து இது கிடையாது. ட்ராக்கில் வந்து ஒட்சி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா கூலண்ட்டு ஊற்றுன்னு சொல்லிட்டு கூலண்ட்டு கிடையாது. ஊழ விடுறானுங்களே. ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்களே. ஆஹா, அந்த சவுண்டை கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடா. ஏன் அந்த பொண்ணு அழகாக இருக்கு? யாரா அந்த பொண்ணு? இதான் அந்த கேஸ்டல் ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஓ, ஸ்கூல் கேர்ள்ஸா? ஸ்கூல் கேர்ள்ஸ்னால் 18 வந்தால் தான் நான் பார்ப்பேன். 18+ மாதிரி தான்டா இருக்கு அந்த பொண்ணு. 14 வயசு தானே? ஐயோ, நம்ம 18+ தான் பார்ப்பேன் நான். சாரி. கிளப்பிட்டான், குத்தி கிளப்பிட்டான். என்னடா குத்தி கிளப்பிட்டான்டா. இதெல்லாம் ஓடிடுச்சு எல்லாமே. இதெல்லாம் சும்மா குட்டி பசங்க ஓடணும். இதுதான் ரியல் கேமு. என்னடா ஆக்சுவலாக கைஸ் வந்து 165 செக்மெண்ட். இது வந்து ப்ரோ ஸ்டாக்குன்னுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா R15 TVS ரெண்டும் கலந்து ஓடுது. ஊத ஆரம்பிச்சாங்க சங்கு. தெரியான்னு தெரில இந்த கேமராவில். ஆனால் இந்த ரேஸ் வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே ட்ரோன் பற்றி நிறைய இருக்குடா. இதில் இன்னும் 37 நிமிஷத்துக்கு எடுத்துடலாம், கட் கூட பண்ணிக்கலாம். ஃபுல் ரேஸ் கூட இருக்கலாம். ஆனால் உன் வீட்டுக்கு கறந்திரு நீ. இந்த பொண்ணு சிரிக்குது கைஸ். ஆரம்பிச்சுட்டானுங்க. பச்சை கலர் ஹெல்மெட்டா? யார் அவன்? பச்சை கலர் ஹெல்மெட் எடுத்துக்கோங்கன்றான். பச்சை ஹெல்மெட் அவனாடா அந்த லாஸ்ட்ல இருக்கானே? யார் அவன்? சின்ன பையனா கைஸ்?
காலை பரப்பி நின்று இருக்கானே. சவுண்டு வரானுங்க. இதான் ஃபார்மேஷனில் ஓப்பன் பண்ணுறானுங்க. இதான் ரேஸு. இதாண்டா நம்ம எதிர்பார்த்த ரேஸு. வண்டியே கொஞ்சம் நல்ல அந்த வண்டியோட இது லோவராக இருக்கு கீழே. இல்லைடா கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டிடா லோவாக இருக்கும் போல். லோவாக இருந்தால் தான் நல்லா டாப் ஸ்பீட் செய்யும். ஹேண்ட்லிங் பயங்கரமாக இருக்கும். ஷாத்ராக் 7 17 வயசு பையன். ஏஷியாலாம் ஓட்டிட்டான். ஏஷியாவில் இடிமிஸ் ஹோண்டாவில் தாய்லாண்டில் 2 போடியம் பண்ணியிருக்கான். ஏஷியா டிவிஎஸ் 1 பைக்கில் நான் இடிமிஸ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன்டா இப்போலாம். எனாஸ் இடிமிஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கு அந்த ஆயில் சூப்பராக. ஷெல் எல்லாம் சூப்பராக தூக்கி சாப்பிடுது பாருங்க. இப்போ பயங்கரமாக ஓட்டுவான். ஆட்டிடியூட் இல்லாத பையன். செம்மையாக ஓட்டுவான். ஆனால் பின்னாடி ஒரு காலர் வரும். ஓகே வீடு ஆனில் இருக்கா? ஆமாம். யார் வேண்டாம், அதை தவிர்த்துருவோம் நம்ம. அவன் நல்லா ஓட்டுவான். சாத்ராக் நல்லா ஓட்டுவான். நம்ம அதை பார்க்கலாம். அந்த குருவி படத்தில் விஜய் அந்த ஷூட்டிங்கை தான் அவன் எடுத்தானுங்க. குருவி படம் இங்கே தான் எடுத்தாங்க. விஜய் மாதிரி கையில் வச்சுன்னு வருவானாடா அவன். விஜய் மாதிரி கையில் இழுத்துன்னு வருவான் அவன். வண்டியை இப்போ எடுத்துன்னு வருவான் பாருங்க. விஜய் மாதிரியாடா கையில் வலிப்பானா போட்டு ஆக்சிடென்ட் ஆன்னு. கார் ரேஸ் நான் தான் கூப்பிட்றா வரேன். எனக்கு கார் ரேஸ் ரொம்ப பிடிக்கும்டா. பார்க்க நான் வர்றது இல்லைங்க. நான் ஓட்டுறதுனால வரேன். கார் வெறியாக இருக்கும். அங்கேருந்து பார்த்தா இன்னும் செம்மையாக இருக்கும். எங்கேருந்து? மேலேருந்து? உன் வீட்டுக்கு கிளம்பிடு நீ உன்னாயுள் ரேகை பத்திரமே. ஏடா இன்னும் வரல. ரொம்ப பொறுமையாக வரானுங்க போல். மழை பெய்யுதுல ஸ்லோவாக தான் வருவாங்க. மழை பெய்யுது கைஸ். நல்லா பொறுமையாக தான் வரானுங்க பசங்க. வந்துட்டானுங்கடா. கைஸ் இதில் தெரியுதான்னு தெரியல பாருங்கள். இந்த இந்த செக்மெண்ட் வண்டி சூப்பராக இருக்கும். சவுண்டும் நல்லா இருக்குது. ஓப்பன் பண்ணுறானுங்க கைஸ். வாடி வாங்கடா. வீலி எத்தனை வீலி. அந்த பையன் லாஸ்ட்டில் இருக்கவன் தான் ஓட்டுவான் போல. ஆனால் ஃப்ரெண்ட்ஸில் வரானே, தூக்கின்னு வரானே. கார்னரிங் ஸ்பீடே பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி. கார்னரிங் ஸ்பீடே பயங்கரமாக இருக்கா இந்த வண்டி. கார்னரிங் ஸ்பீடே பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி. கார்னரிங் ஸ்பீடு நிறைய இருக்கும் போல். திக்கு கிளம்பிடு நீ. ஓகே பார்க்கலாமா டிவிலேருந்து? இங்கே இல்லை நான் அங்கேருந்தே பார்க்கட்டா? அங்கே இருக்கேன் வா. இங்கேருந்தே நல்லா தெரியுது கைஸ். டிவியில் பார்க்கறது நான் வீட்டிலேருந்தே பார்ப்பேன். கை பத்திரமே. வரானுங்க கைஸ் வரானுங்க. அந்த பையன் தான் ஃப்ரெண்டில் இருக்கான். அவன் இல்லை பேக்கில் போயிட்டான். அண்ணா இதில் வந்துடுறியாண்ணா? அண்ணா இதில் வந்துடுறியாண்ணா? அதில் போயிடுறியாண்ணா? நான் இதில் தான் நின்றுட்டு இதில் தான் பெருசாக இருக்கேன். நான் தலை போக மாட்டேன். முக்கின்னு போகிறானே வரானுங்களே இப்போ. அடிச்சான் இந்த பையன். சொன்னான் என் தம்பி, அவன் தான் அடிச்சான். இது ஃபுல்லாக வண்டி தான் போல கைஸ். பின்னாடி போகிற வண்டி நொக்கையாக போகுது. வண்டி தான் அது முடிஞ்சு விட்டது. ஓகே மூடிட்டு கிளம்புவோம். ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தமிழுக்கு தெரியுது கைஸ். ஏதோ சண்டே ஆகிட்டு இவன் தூக்கி போட்டு வந்துட்டு அந்த பையன். இன்னும் ஏன் அந்த மாதிரி ஆகுது? படுத்துட்டான்.
என்னாச்சு ப்ரோ? ஏதோ சம்பவம் ஆகிட்டு இருக்குது கைஸ். மழை வேற ஆரம்பிச்சிட்டு ஏதோ மேட்ரு ஆகிட்டு இருக்குது. ஏதோ சண்டே ஆகிட்டுக்குது கைஸ். சண்டை தான் ஆகிட்டுக்குது. ஏதோ சின்ன பையன்ல ஜாக்கெட்லாம் கீழே போட்டுன்னு போகிறானே. என் தம்பியை கூப்பிட்டு கேட்க வேண்டியதான். டே பண்ணி என்னாச்சுரா? என்னாச்சு புரியல. செயின் கட் ஆயிடுச்சா? இங்கே வந்து படுத்துட்டு இருந்தான். இங்கே வந்து படுத்துட்டான். விழுந்தது தெரில. வண்டியை பொறிக்கணும் வந்தான்டா. அழிது வந்தான்டா. தள்ளினே வந்தான். ஏன் செயின் கட்டானா என்ன இப்போ? செயின் கட்டா எப்படி ஓட்ட முடியும்? சரி, ரேஸ் முடிஞ்ச பிறகு தான் செயின் கட்டாச்சு. இல்லையே, முடிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாச்சு. ஃபர்ஸ்ட் எத்தனை வந்துட்டு இருந்தான் அவன்? வந்து தேர்ட் வந்துட்டு இருந்தான். ஓகே, தேர்ட் வந்துட்டு இருந்தான். லாஸ்ட் முன்னாடி எங்கேயோ ஊந்துரும், எங்கேயோ செயின் கட்டாய், எங்கேயோ செயின் லூப் பண்ணியிருக்கோம். அதோ கட்டாய் வண்டி வருது. அதான் அதை தள்ளிட்டு வந்து முடிச்சிட்டான். தள்ளிட்டு வேணும்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்து முடிச்சிட்டான். பாயிண்ட் கிடச்சிரும். தள்ளிட்டு இங்கே படுத்து ஊந்துட்டானா? இப்போ செயின் லூப்பு செயின் கட்டாதுன்றது வந்து வண்டி ஃபால்ட்டு தானே. அது அவனோட இது. அதுக்கே இவ்வளோ டென்ஷன் ஆகிறான். இல்லைண்ணா, அவன் தான் நான் கடைசியாக பிட்லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணான். எல்லாரும் போன பிறகு இங்கே கடைசியாக ஒரு வண்டி போச்சா? ஆமாம். போன பிறகு அவன் தானா? அப்போ நல்லா ஓட்டியிருக்கான். பயங்கரமாக ஓட்டிடுறான். சூப்பர் லேப் டைம்லாம் பண்ணிட்டான். ஃபாஸ்டஸ்ட் லேப் டைம்லாம் பயங்கரமான லேப் டைம் பண்ணிட்டான். ஆனால் முடிச்ச பிறகு அந்த மாதிரி இழுத்தா வண்டி செயின் கட்டவாம என்ன ஆகும் பின்ன? அப்படிலாம் இல்லை. என்ன கர்மமாக இருந்தாலும் ஹீட்டான தானே அறுத்துக்குது. எப்படி ஹீட்டானா அறுத்துக்கும்? வேறு எதாவது ஃபால்ட் இல்லை. ஹீட்டில் அறுத்து இந்த கிளைமேட்டுக்கு எப்படி ஹீட்டில் அறுத்துருக்கோன்னு நீங்க? அப்போ எதனால் எடுத்துக்கிச்சு காரணம்? வந்து லைட் வெயிட் செயின் போட்டுருப்பாங்க. செயின் லிங்க் ஏதாவது ஃபால்ட்டாக இருந்திருக்கும். லைட் வெயிட் செயின் இருந்திருக்கும். ஓகே, ஓவராக புஷ் பண்ணனா? புஷ் அதை தான் சொல்லினுங்கிற ஒன்று நேரம். சரி, நீங்கள் வா. நீ தமிழுக்கு ஃபோட்டோ எடுங்க வா. பண்ணி உன்னை வச்சு நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேங்க வா. எவ்வளோ முடியல அழகாக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த செயின் எடுத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொடுத்துட்டாங்க கைஸ். இதோ இந்த ரஜினி கிருஷ்ணன் தான் வந்தானே இங்கே நிற்கிறாரு. ஏதோ என் தம்பியை காணோம். கிளம்பிட வேண்டியது தான். அவ்வளோதான், அப்படியே கிளம்பிட வேண்டியது தான். சைலண்ட்டாக ஒரு சிவிக்கு நிற்குது. சரியாக இருக்கு. அவ்வளோதான், சரியான டேக் ஆயிடுச்சு. இது எனக்கு ஜாலியாக இருந்தது. வண்டியை இந்த வண்டி சவுண்டு கேட்டே ரொம்ப நாளான மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. வண்டிங்களோட ஒரே ஒரு மாதிரி பழகாத மாதிரியே ஒரு ஃபீல், மிங்கில் ஆகாத மாதிரியே. அதனால தான் வந்தேன். டக்குன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. வேலையாக இருக்கான் போல. தம்பி ஃபோன் எடுக்கல. சரி, அதான் அப்படியே கிளம்பிட்டேன். ஆனால் நல்ல ஃபீல். இவங்களாம் ப்ரொஃபஷனல் ரேசிங் கைஸ். அந்த ரஜினி எல்லாம் அந்த அண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்காங்க இதில். பார்ப்போம். முதல்ல வந்து இந்த டூர் கொஞ்சம் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு அப்புறமேட்டா வந்து இதில் ஒரு நாள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதுதான். இது எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லைக் சும்மா நேம் தான். இது நம்ம ஊர்லேருந்து ஆனால் போகிறாங்கன்னு என் தம்பி சொல்கிறான். இப்போ நிறைய பேர் போகிறாங்கன்னா நிறைய பேர் எனக்கு அதை பற்றி தெரியல அவ்வளோவா. நான் இதில் போனவங்கெல்லாம் பார்த்த வரைக்கும் சும்மா ஒரு நேம் அந்த மாதிரி தான். தலை ஓட்டிகிட்டு இருந்தார். தலை இப்போ நம்ம பக்கம் வந்துட்டார். ஐ மீன் நம்ம பக்கம் வந்து சதா டூரிங் சைடு இறங்கிட்டு இருக்காரு தலை. உன்னாயுள் ரேகை பாய். அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த பக்கம் போய் போகலாமா, இந்த பக்கம் போய் போகலாமா? ஐயோ டே பன்னிக்குட்டி ஹார்ன் எடுறா. பார்த்து போ, பாடியாக இருப்பார். போய் இப்படியே போகலாம் போல வயசு. கொல்கத்தா, நெல்லூர் இல்லை இடி போய்ட்டு வரலாம். அந்த பக்கம் மண்ணாக இருக்குது, இடி போய்ட்டு வரலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ளாகை இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன்.